தெருவுல நின்னு பேசுற நானு 1,00,000 ரூபாய் சம்பளத்துல வேலை செஞ்சவன். இந்த சுத்து வட்டாரத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆனா ஒரு காலத்துல எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாத சூழ்நிலை, தங்குவதற்கு ஒரு வீடு கூட இல்லாத நிலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது ஒன்றுமில்லாம இருந்த எங்களை ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, இன்றைக்கு அந்த 1,00,000 ரூபாய் வேலையும் நான் ரிசைன் பண்ணிட்டு தான் உங்க முன்னாடி நிக்கிறேன். ஏன் இந்த சத்தத்தை உங்களுக்கு நான் இந்த கண்டிகளை சொல்றேன் அப்படின்னா, இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பினவங்க ஒருத்தரும் கைவிடப்பட்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ நம்பினவங்களை அவர் வெறுமையா விடுறதே கிடையாது. அவரை நம்பினா நிச்சயமா அவர் உங்களை உயர்த்துவார். அதனாலதான் இவ்வளவு பேர் நாங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒரே ஊர்ல இருந்து வரல, பல கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். சகோதரிமார்கள் வந்திருக்கிறாங்க, அம்மாமார்கள் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே நம்ம கண்டிகையில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை கொடுக்கணும்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுக்கு ஜெபிக்கணும்னா கண்டிப்பா நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதி, கஷ்டங்கள், வேதனைகள் மாறணும்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாம்.